வணக்கம். திருத்தங்கள் அவசியம்தான், ஆனால் எங்களுக்கான உரிமைகளை பறிப்பது அவசியமற்றது. இந்திய திருநாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாக நல்வாழ்த்துக்கள். நாட்டில் தற்போது பேசும் பொருளாக ஆக்கப்பட்டுள்ளது வக்பு திருத்த மசோதா சட்டம். என்ன பிரச்சனை நடக்கிறது? வக்பு சட்ட திருத்த மசோதா எதை கூறுகிறது? வக்பு சட்ட திருத்த மசோதா வக்புன்னு சொல்றாங்களே, அதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் நாம கை கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள் நமக்கு பிரச்சனை என்றால் அவர்கள் கை கொடுப்பார்கள், கை கொடுத்தும் இருக்கின்றார்கள். சிறுபான்மையினர் என்று சொல்லியே நம்மை புறக்கணிக்கின்றார்கள் என்று நாம் ஒதுங்கியே வாழ்வதனால் நமக்கான அதிகாரம் உரிமைகளை ஒவ்வொன்றாக இழந்து கையேந்தும் நிலைக்கு வந்து விடுவோம். எனவே இந்த மசோதாவை மத்திய அரசானது திரும்ப பெறுவதற்கு மாநில அரசானது போராட நாம் வலியுறுத்துவோம். என்னவோ பிரச்சனை நமக்கு என்னன்னு கண்டுக்காமல் ஒதுங்கி போனால் நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வரலாம். நாமும் இப்படித்தான் கதறணும். திருத்தங்கள் அவசியம்தான், ஆனால் அவர்களுக்கான வழிபாட்டு உரிமை மற்றும் மத உரிமைகளை பறிப்பது போல் இந்த சட்டம் இருப்பது தவறாகும். வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான எதிர்ப்புக்கு காரணங்கள் என்னென்ன? நாடாளுமன்ற மக்களவையில் ஏப்ரல் 2 வக்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்ப்புக்கான காரணங்கள் தெரியுமா? வக்பு என்பது ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமாகும். இந்த வக்புக்காக ஒருவர் தனது சொத்தை மதம், சமூகம் அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிக்கிறார். இந்த சொத்து நிரந்தரமாக வக்பு வாரியத்தின் சொத்தாக மாறிவிடும். எனினும் இந்த சொத்து முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. விவசாய நிலங்கள், கட்டிடங்கள், தர்கா, மசூதி, பள்ளி, மருத்துவமனை, கல்லறை, சிறப்பு தொழுகைக்கான ஈத்கா போன்ற பல வடிவங்களில் இந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்படும். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளூர் மட்டத்திலும் வக்பு வாரியங்கள் உள்ளன. அவை வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கின்றன. வக்பு வாரியத்திடம் மொத்தம் 9.4 லட்சம் ஏக்கர் நிலமும் 8.7 லட்சம் சொத்துக்களும் உள்ளன. இந்த சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய். இது இந்தியாவின் மிக அதிகமான சொத்துக்கள் கொண்ட அமைப்புகளில் ஒன்றாகும். வக்பு வாரியத்தின் நிர்வாக தவறுகள் மற்றும் வழக்குகளின் காரணமாக பல வக்பு சொத்துக்கள் நீதிமன்ற விசாரணையிலும் உள்ளன. தற்போது வக்பு தீர்ப்பாயத்தில் 40,951 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவற்றில் 942 வழக்குகள் வக்பு நிறுவனங்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளில் வக்பு சொத்துக்களின் தவறான மேலாண்மை மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் உள்ளிட்டவைகளையும் அடங்கும். வக்பு மீதான சட்ட திருத்தம் கடைசியாக 1995 அமலானது. அதன் பிறகு மீண்டும் இன்று ஏப்ரல் 2 சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி அமலாக்கப்பட்டு விட்டது. வக்பு வாரியங்களின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதுடன் அவற்றின் நிர்வாகத்தை திறம்பட செய்வதும் இந்த சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கம் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. தற்போது வக்பு வாரியத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் புதிய மசோதாவின் கீழ் இந்த வாரியத்தின் உறுப்பினர்கள் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுவார்கள். இத்துடன் வக்பு சொத்துக்களின் பதிவு மற்றும் சரியான மதிப்பீடு மறுவரை செய்யப்படும். புதிய சட்ட திருத்தத்தின்படி வக்பு சொத்துக்களின் சரியான மதிப்பு மற்றும் நிலையை மதிப்பிடுவதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் அவற்றை பதிவு செய்வது கட்டாயமாகும். வக்பு வாரியத்தின் அனைத்து உறுப்பினர்களும் இப்போது அரசால் பரிந்துரைக்கப்படுவார்கள். புதிய மாற்றத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்பு வாரியத்தில் உறுப்பினர்களாகலாம். குறைந்தது 2 உறுப்பினர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பது கட்டாயம். இது தவிர வக்பு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம் என்று இந்த புதிய மசோதா முன்மொழிகிறது. புதிய மாற்றங்களுக்கு எதிர்ப்பு ஏன்? வக்புக்கான சட்ட திருத்தத்தை வெளிப்படைத்தன்மை மற்றும் சீர்திருத்தம் என்ற பெயரில் அரசாங்கம் செய்கிறது. எனினும் இந்தியாவின் முஸ்லிம் சமூகமும் எதிர்க்கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்க்கின்றன. இந்த திருத்தம் வக்பு வாரியத்தின் செயல்பாட்டில்
அரசின் தலையீட்டை அதிகரிக்கும் என்ற அச்சம் உள்ளது. அதே நேரத்தில் இஸ்லாம் மதத்திலும் அரசு தலையீடு அதிகரிக்கும் என்று கருத்து கூறப்படுகிறது. மேலும் புதிய சட்ட திருத்தம் முஸ்லிம் சமூகத்தின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் வக்ஃபு வாரியங்களில் அதிகாரங்களை மையப்படுத்தும் எனவும் கருதப்படுகிறது. மத மற்றும் சமூக பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை மட்டுமே வக்ஃபு வாரியம் உரிமை கோர முடியும். வக்ஃபு வாரியம் தனியார் சொத்துக்களில் எந்த உரிமையும் கோர முடியாது. இதுபோன்ற அம்சங்கள் நிறைந்த வக்ஃபு மசோதா அரசியல் அமைப்புக்கு முரணானது மற்றும் மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று முஸ்லிம்கள் கருதுகின்றனர். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கின்றன. இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.